அம்மா பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு, அது யாராலையுமே ஏத்துக்க முடியாத அத்தை. இசை எப்படி எல்லாம் பயந்திருப்பா. என் அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அத்தை. இதெல்லாம் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நானே அதெல்லாம் தடுத்து இருந்திருப்பேன். அவங்க பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? இருந்தாலும் எனக்காக தான் அதை பண்ணுன்னு சொன்னாங்க அத்தை. சரி விடு, எனக்கும் தான் அந்த தமிழை பிடிக்காது, அவங்க குடும்பத்தையும் பிடிக்காது. ஆனா வேற வழி இல்ல. அதான் அவங்கள கொண்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா அது நமக்கு தானே பிரச்சனை. நாம அத்தா மேல நான் உயிரியே வச்சிருக்கேன். அவர் தமிழ் பக்கம் சாஞ்சிருவாருன்னு நாளுக்கு நாள் பயம் அதிகமாயிட்டே இருக்கு அத்தை. நான் அம்மா கிட்ட எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன் அத்தை, எப்படியாவது அத்தானை என் கூட சேர்த்து வச்சிருங்கன்னு. அப்படி போர்ஸ் பண்ணதுனாலதான் இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்காங்க அத்தை. உண்மையை சொல்லணும்னா நடந்த தப்புக்கு நான் மட்டும்தான் அத்தை காரணம். என்ன மன்னிச்சிருங்க அத்தை, மன்னிச்சிருங்க. ஆனா சத்தியமா சொல்றேன் அத்தை, எனக்கு செபி அத்தான் கூட கல்யாணம் நடந்துச்சுன்னா வாழ்நாள் முழுக்க நான் இந்த உள்ளங்கையில வச்சு பாத்துப்பேன் அத்தை. அவருக்கு எந்த கஷ்டத்தையுமே நான் கொடுக்க மாட்டேன் அத்தை. இந்த வீட்டுக்கு பெஸ்ட் மருமகளா நான் இருப்பேன் அத்தை. என் மனச மட்டும் மாத்திக்க சொல்லாதீங்க அத்தை. என்னால அத்தான மறந்துட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது அத்தை. சிபி மேல எவ்வளவு பைத்தியமா இருக்கா. அவங்க அம்மா பண்ண தப்புக்கு இவ மன்னிப்பு கேக்குறா. இவளை நாம விட்டுற கூடாது. அத்தை கிட்ட இவதான் சிபியோட பொண்டாட்டின்னு முடிவா சொல்லி ஒத்துக்க வைக்கணும். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உனக்கு பிராமிஸ் பண்றேன், நீதான் என் மருமக. இதை யாராலையும் மாத்த முடியாது.